ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுடைய ஃபோனில் நார்மல் கால் ஹிஸ்ட்ரி டெலீட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருப்போம். நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நார்மல் கால் ஹிஸ்ட்ரி எப்படி டெலீட் பண்ணிட்டா ரிகவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி. பட் ஆனால் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுற கால் ஹிஸ்ட்ரியை வந்து டெலீட் பண்ணிட்டாலும் எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக வாட்ஸ்அப்பில் மட்டும்தான், வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டெமோவும் உங்களுக்கு நான் லைவாக செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, அந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம சொல்ல போகிற ட்ரிக்கை செய்யறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு கீழே வந்து ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரி டெலீட் ஆகிட்டு இருந்தா இல்லை டெலீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ரிகவர் பண்ணுறதுன்றதை நான் லைவாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு என் கையில் இருக்கிற மொபைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ என் கையில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்கேன். இதில் ரிங் ஆகுதா கரெக்டாக டைம் பார்த்துக்குங்க. இப்போ 3:26 ஆகுது. இந்த டைமிங்க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்துக்கங்க 3:26. இப்போ அட்டன் பண்ணுறோம். அட்டன் பண்ணிட்டோமா, அட்டன் பண்ணிவிட்டு இங்கே டைமிங் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. இப்போ உடனே நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதில் நம்ம கால் பண்ணதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. ஸோ வாட்ஸ்அப்பில் கால் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம இப்போ பண்ணோம்ல கால் பண்ணோம் இல்லையா, அந்த இதை வந்து நான் உடனே டெலீட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நம்ம இதில் டெலீட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை வந்து ரிகவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. பட் ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணாலுமே அதை மறுபடியும் உங்களால் ரிகவர் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம சொன்னாலே ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ் கேட்கும், சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஷோ ஆகும். இதில் சார்ட்ஸ், இமேஜ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரியை ரிகவர் பண்ணுறது எப்படின்னு. ஸோ என்னுடைய மொபைலை வச்சு உங்களுக்கு நான் லைவாக டெமோ காட்டுறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலில் பாருங்கள், ஏதாவது ரீசெண்ட் கால்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே இருக்காது. நான் இப்போ அதை பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு கால் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற டைமிங்கும் பார்த்துக்கோங்க, நம்ம கால் பண்ணுற டைமிங்கு, அதுக்கப்புறம் நம்ம டெலீட் பண்ணதுக்கப்புறம் அதை ரிகவர் பண்ண அந்த டைமிங்கும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 3:29க்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அட்டன் பண்ணிடுறேன். அட்டன் பண்ணது டைமிங்கும் பார்த்துக்கோங்க 3:29 ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பேஜில் அவங்களுக்கு பண்ணோம் இல்லையா, அதில் வந்து கால் ஹிஸ்ட்ரி ஷோ ஆகுது. ஸோ நார்மல் கால் ஹிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தோம்னா அதில் இருக்கும், அதாவது வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ அதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது 3:29க்கு நம்ம இதையும் டெலீட் பண்ணியும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். அழுத்தி பிடிச்சதும் மேலே டெலீட் ஆப்ஷன் இருக்கா, ஸோ அது மேலே கிளிக் பண்ணதும் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ரிகவர் ஆகாது. பட் ஆனால் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சார்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் எந்த ஃபோனுக்கு கால் பண்ணிங்களோ அந்த கான்டாக்ட் வந்து அங்கே ஷோ ஆகும். அதில் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம், அது எப்போ ரிங் ஆகிருக்கு, எப்போ அட்டன் ஆகிருக்கு அப்படின்றத தனித்தனியாக 3 ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணுறது, அடுத்து ரிங் ஆகுறது, அடுத்து அட்டன் பண்ணுறது, இந்த 3மே வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை நான் மறுபடியும் உங்களுக்கு இல்லை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் மொபைலுக்கு நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 3:31 ஆகுது. இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். பக்கத்தில் ரிங் ஆகுது பாருங்கள். இதை அட்டன் பண்ணிடுறேன். அட்டன் பண்ணதும் பாருங்கள், அட்டன் பண்ணிட்டு உடனே கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கால் ஹிஸ்ட்ரி, நம்ம பண்ண கால் ஹிஸ்ட்ரி வந்து அந்த இதில் வராது. நார்மலாக வாட்ஸ்அப் கால் ஹிஸ்ட்ரியில் போனோம்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ மறுபடியும் நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணி விட்டுடலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சேம் அதே தான் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகாது. பட் ஆனால் நம்ம சொன்ன ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எப்போ கால் பண்ணீங்க, எவ்வளோ நேரத்துக்கு ரிங் ஆச்சு, எப்போ அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். ஸோ எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கன்றது பார்க்க முடியாது. பட் ஆனால் எவ்வளோ நேரம் வரைக்கும் பேசி அந்த டைமிங் முடியும் போது அந்த டைமிங் வந்து இந்த இடத்துல. அது மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்பில் நம்ம டெலீட் பண்ணுற ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஆடியோ, டாக்குமெண்ட், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களால் வந்து இதில் ரிகவர் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.